கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. இந்த பொருளை எடுத்து சென்றால் போதும், நீ நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றி பெறுவாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதிசக்தியின் ஆசீர்வாதங்கள் என்றும் முழுமையாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, உனக்கான ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு ஓடி வந்து சொல்லிவிடுவேன் அல்லவா? என் தங்கமே, அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சில முக்கிய விஷயங்களை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் சொல்கின்ற இந்த பொருளை பூஜை அறையில் வைத்த பிறகு உன்னுடைய பண வைப்பின் கையில் நீ வைத்து எடுத்து செல்வாயானால் நிச்சயம் அதில் பணம் வைக்கக்கூடிய இடம் இல்லாத அளவிற்கு பணம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பொருள் அந்த பையில் வைக்கக்கூடிய உன் குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு வீட்டில் குடும்ப தலைவி இல்லை அம்மா என்று சொல்வாயானால் நீயே எடுத்து வைத்து கொள்ளலாம். என் தங்கமே, இதை அப்பன் எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்பன் சொல்லி முடிக்கும் பொழுது அதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இப்பொழுது நிறைய பேருடைய ஒரு குறிக்கோள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். பணத்தை சேர்க்க உழைக்கும் முன்னரே நினைப்பவர்களுக்கு கூடிய குறிப்பு அளவு மேலாக சம்பாதிக்க பணம் சேர்த்து வைக்க முடியவில்லை. வீண் செலவழிக்கவும் பண பற்றாக்குறை என்பதை வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று தங்க பிள்ளை, பணம் வைத்து அனைவரும் பயன்படுத்துகிற ஒரு முக்கிய பொருள் பணம் வைக்கின்ற அந்த கைப்பையை தான். என் தங்கம், அந்த கைப்பையில் தான் இப்பொழுது அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ செய்ய போகிறாய். நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும். என் தங்கமே, எப்பொழுதும் நீ உன்னுடைய பணத்தை உன்னுடைய கைப்பையில் தான் வைத்த மற்ற இடங்களில் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் தான் வைத்து விடுவாய். ஆனால் என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ ஒரு முறை செய்து பார். அது என்ன பொருள், எப்படி வைக்க வேண்டும் என்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் தங்கமே, நீ யாரிடமாவது பண உதவிக்காவது கடனாவது கேட்கும் பொழுது அதில் அவர்கள் முதலில் உன்னிடம் சொல்வது என்னிடம் பணமே இல்லை என்றுதான். சில சமயங்களில் அவர் கைப்பையை எடுத்து விரித்து கூட உனக்கு காட்டுவார், என்னிடம் பணம் இல்லை என்று. என் தங்கமே, எப்பொழுதும் மற்றவர்களின் முன்னால் இது போன்ற அவர்களுடைய கைப்பையை காண்பித்து என்னிடம் இது இல்லை, பணம் இல்லை என்று காண்பிக்கின்ற பொழுது உன்னுடைய கைப்பையில் பணம் தங்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உனக்கு பாய்ச்சுவது எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகளை அதன் மூலமாக உனக்கு தெரிவிக்கின்றார்கள். தன்னிடம் இல்லாததை காண்பிக்கும் பொழுது நமக்கும் இல்லாதது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். என் தங்கமே, அதே போல தேவையில்லாத சில பொருட்களையும் நீ அதில் வைக்கக்கூடாது. நான் சொல்கின்ற பொருள் உன் கைப்பையில் வைப்பதற்கு முன்பாக நான் சொல்கின்ற சில பொருளை நீ கட்டாயமாக அதனுள் வைத்திருக்கவே கூடாது. என் குழந்தை நகை அடமானம் வைத்த அந்த ரசீது, இதை நீ ஒருபோதும் அதன் நூல் வைக்கக்கூடாது. அதே போல கடனாக இருக்க வேண்டிய பணம் நீ நீண்ட நாளாக அதனுள் வைத்திருப்பது, மருந்து சீட்டுக்கள் எல்லாம் அதுக்குள் வைக்கக்கூடாது. என் தங்கமே, இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும். இதுவெல்லாம் உன்னுடைய அந்த கைப்பையில் பணம் தங்குவதற்கான வாய்ப்பினை அதிகமாக குறைக்கிறது. எதிர்மறை ஆற்றலை அதுக்குள் உருவாக்கி விடுகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதனால் பணம் என்பது எப்பொழுதும் அதில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடிய அபாயம் ஒன்று ஏற்பட்டுவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, அதுபோல சில முக்கியமான ஆவணங்களை நீ கையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். சிலவற்றை நீ வைத்திருக்க கூடாது. அவற்றையெல்லாம் நீ உன் வீட்டிலேயே வைத்து விடலாம். அதுபோல பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களின் தலை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி செல்லக்கூடாது. இவற்றையெல்லாம் அங்கே வைக்கும் பொழுது அதை எதிர்மறை சக்திகளால் உருவாக்கி
லட்சுமி வசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அந்த பொருள் எல்லாம் வைக்கும் பொழுது அவள் அங்கு வசம் செய்ய விடாமல் அவளை தடுத்துவிடும் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் இப்பொழுது பணம் சேர்வதற்காக சொன்ன அந்த பொருள் பற்றி பார்ப்போம். என் தங்கமே, மகாலட்சுமி தந்தைக்கு உகுந்த பொருளாக அந்த பொருள் ஏலக்காய் தான். என் தங்கமே, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களில் வாசம் செய்பவள் நம்முடைய லட்சுமி தேவி ஆவாள். என் தங்கமே, பொருளை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்து அதை உன்னுடைய அந்த கைப்பையில் வைத்து உன் வீட்டில் உள்ள குடும்ப தலைவியின் கையால் நீ அதை வைத்து எடுத்து செல்லும் பொழுது நிச்சயம் பண வரவு உன் கைப்பையில் வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, எப்பொழுதும் பெண்கள் செய்வதாக இருப்பின் அவர்கள் கைகளாலே அதை எடுத்து செல்ல வேண்டும். இந்த பரிகார முறை உனக்கு நிச்சயம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்றுதான் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, இதை ஒரு முறை நீ செய்து பார். என் குழந்தை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நீ இதை எடுத்து மாற்றி வேறு ஒன்றை பூஜை அறையில் எடுத்து வைத்து மாற்ற நாட்களில் கால் பாடாத இடத்தில் நீ போட்டுவிடு. என் தங்கமே, சாமி முன் வைத்து கும்பிடு பொழுது அதில் உனக்கு மிகப்பெரிய சக்தி தோன்றிவிடும். அது மட்டுமல்ல, உன்னுடைய அந்த கைப்பையில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் அது விரட்டி அடித்துவிடும். வாசனை பொருட்களில் வாசம் செய்பவள் லட்சுமி தேவி ஆவாள். அவள் இருக்கின்ற இடத்தில் ஒரு எதிர்மறை சக்திகளும் நுழைய முடியாது. நேர்மறை சக்திகள் நுழைந்து உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய அப்பன் வாக்குப்படி நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து என்பதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன் அப்பன் வாக்குப்படி நீ இதை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான் அல்லது 5 நாட்களுக்குள் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உனக்கு கொண்டு வருவேன். உனக்கு மிகப்பெரிய பண வரவு கிடைப்பதற்காக தோன்றிவிடும். என் தங்கமே, அப்பன் வாக்கு என்று என் குழந்தை வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக மட்டுமே. அதில் முன்னேற்றங்களை நீ கண்டுவிட்டால் என்னை விட சந்தோஷத்தை அதிகமாக அனுபவித்தது வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் என் குழந்தை, நீ இதை தைரியத்தோடு நம்பிக்கையோடு செய்து பார். நிச்சயம் உன் வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரிய முன்னேற்றம் வேறு எதுவும் கிடையாது. அதே போல இன்னொரு விஷயம் உனக்கு அப்பன் சொல்லித் தருகிறேன். என் தங்கமே, ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஏதேனும் ஒரு காரியம் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைப்பாயே ஆனால் இந்த ஏலக்காயில் நடுவில் உள்ள அந்த விதையை எடுத்து நன்கு பொடியாக்கி அதை பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி சேர்த்து உடம்பில் வைத்து நீ எடுத்து செல். நீ செல்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் செய்கின்ற நினை எல்லாம் உனக்கு வெற்றியாக அமையும். எல்லா காரியம் எதுவாக இருந்தாலும் நீ இதை அதனோடு வைத்து எடுத்து செல்லும் பொழுது அதற்கு இருக்கின்ற சக்தி வேறு எதற்கும் கிடையாது. நீ நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறாமல் நீ திரும்ப மாட்டாய். நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் உனக்கு வெற்றி செய்தியாக அதில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நிச்சயம் சொல்கிறேன் என்றால் அதில் உனக்கு நிச்சயமாக பலன் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடம் தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இனிமேல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திற்கு முன்பாக ஒரு முறை இதனை செய்து பார். நிச்சயம் முன்னேற்றத்தை அடைந்த பிறகு நீ என்னை காண வருவாய். இந்த அப்பன் இடத்துக்கு வந்து நீ நன்றி சொல்வாய். அப்பன், நீ எனக்கு செய்த விஷயம் என் வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்றத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று என்னிடம் சொல்கின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது அப்பன் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.